ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தா நம்ம பார்க்குக்கு போகலாம். பாப்பா விளையாட வைக்க பார்க்குக்கு போகலான்னு நினைக்கிறோம். இதை ரெடி ஆகிட்டோம். அவ்வளோ அப்பாவும் வெளியே போகிறாங்க. அப்பா கூப்பிடுறா, வெளியே வரலன்னு சொல்கிறா. அப்படியே பார்க்குக்கு போகலாம் வான்னு சொன்னதும் அவள் அப்படியே அப்பா கிட்ட ஓடுறா. பாப்பாவை என்கிட்ட கொடுத்துட்டு அண்ணா பைக்கு ஓட்டி இங்கே பார்க் ஏற்றிட்டோம். வந்த டயர்டில் தான் நாங்கள் உட்காரோம். நிறைய அவங்க பேரண்ட்ஸு குழந்தைங்களோட வந்திருக்காங்க. நல்ல கூட்டமாக இருக்குது. இன்றைக்கி சண்டே வேறு இல்லை, அதனால் எல்லாருக்கும் லீவாக இருக்கும். எல்லோரும் வந்திருக்காங்க. எல்லோரும் விளையாடிட்டே இருக்கிறாங்க. பாப்பாவும் தான் அவள் அங்கே போனோம் எங்கே போகணுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறா. இந்த சரின்னு சொல்லி நாங்கள் 3 பேரும் எங்கேயாவது போவோன்னு சொல்லி அவள் பேசுகிறா. அங்கே போகணும் இங்கே போகணுன்னு பேசிகிட்டே இருக்கிறா. ஆனை குதிரைன்னு சொல்லிட்டு இருக்கிறா. ஆனால் அவள் தொடமாட்டா. அவளுக்கு ரொம்ப பயம். இதுக்கு முன்னாடி வரும்போதெல்லாம் தொடவே இல்லை, பயமாக இருந்துச்சு அவளுக்கு. ஒவ்வொன்றா விளையாடிட்டு இருக்கிறா. எல்லாம் பெரிய பெரிய பசங்க தான். இவ தான் கொஞ்சம் சின்னதாக இருக்கா. முதல்லலாம் பயப்பட்டா, அவள் ஏறவே இல்லை இதுக்கு முன்னாடி வரும்போதெல்லாம். இப்போல்லாம் பரவாயில்ல, எல்லாத்துலேயும் ஏற ட்ரை பண்ணுறா. அவளே தனியாகவே ஏறுறா. அவங்க அப்பா தான் விளையாட வைக்கிறா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் நல்லா கூட்டமாக இருக்குது. நான் நினச்சேன் நம்ம குழந்தை தான் சின்ன குழந்தைன்னு. இல்லை, எல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க, சின்ன பசங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. சும்மா தான் இங்கே வந்தால் எல்லா பேபிங்களும் நல்லா விளையாடுவாங்களே சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதான் நம்ம ஆள் தனியாகவே ஸ்டெப் ஏறுன்னு சொல்லி அங்கே நிற்கிறா. அப்படியே மெதுவாக வந்து அவளே நானே தனியாகவே இறங்கணும்னு சொல்கிறான். இவங்க அப்பா தான் இத்தனை நேரம் விளையாட வச்சா, இப்போ நானே ட்ரை பண்ணணும்னு சொல்லி அவளே ட்ரை பண்ணுறா. அப்புறம் சிங்கத்தில் ஏறணும், மாலை ஏறணும்னு எல்லாம் சொல்லி பயமாக இருந்துச்சு அவளுக்கு முதல்ல. அதுக்கப்புறம் மெதுவாக ஏறி உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் போஸ் கொடுக்குறா. நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னதும் அவள் டான்ஸ் ஆடுவா. பாருங்க கைஸ், பார்த்தீங்களா? சும்மா வீட்டில் இருக்கிறதுக்கு நம்ம இது மாதிரி பேபிங்களை எங்கேயாவது கூட்டிகிட்டு போனால் அவங்க நல்லா ஹாப்பியாக இருப்பாங்க. நம்மளும் அதை பார்த்து ஹாப்பி ஆகலாம் இல்லையா? அதனால தான் சும்மா வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி எங்கேயாவது போவோம். அவள் என்னையை பார்த்து சிரிக்கிறான். ஏன்னா நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி என்னையை பார்த்து கிண்டல் பண்ணி சிரிக்கிறாள். அமுத்திட்டுங்க நான் கேட்டா. அவங்க அப்பாவுக்கு விளையாட வச்சு டயர்ட் ஆகிட்டான்னு சொல்லி நான் தான் இப்போ அவளை கொண்டு போகிறேன். அவங்க அப்பாவை கூப்பிடுறா. நாங்கள் 3 பேரும் டயர்ட் ஆனதுக்கப்புறம் அவள் விளையாடிட்டே இருக்கிறா. எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. நான் தான் எங்கேயாவது இருக்கிறேன்னு சொல்லி போனால் அவங்க வர மாட்டேங்கிறாங்க. அவங்க அப்பா அதுக்கப்புறம் அவங்க அப்பாவே விளையாட வச்சாங்க. அவள் தனியாக போகணுன்னு சொல்லி தனியாக போகிறா. வேறு குழந்தைங்களெல்லாம் அவளை தட்டி விட்டு அப்படியே போகிறாங்க. பாருங்கள், அந்த பக்கம் வரல, இந்த பக்கம் வரல, அங்கேயே நின்றுட்டு இருக்கிறா. நானும் கூப்பிட்டே இருக்கிறேன், வா பாப்பான்னு சொல்லி. அவள் வரவே இல்லை. அதுக்கப்புறம் எப்படியோ அதிலிருந்து எடுத்துட்டேன். யானை மேலே ஏறின சொல்லி போனால் பயமாக இருக்குன்னு சொல்லி ஏறல. அவளுக்கு இது பெரிய பசங்க விளையாடுறது, இதில் எல்லாம் ஏறணும்னு சொல்லி அடம் பிடிக்கிறா. ஏறவே இல்லை. அதுக்கப்புறம் எப்படியோ இறங்கவில்லைன்னு சொல்லி ஏற்றிட்டாங்க அவங்க அப்பா. பயம் இல்லை அவளுக்கு. முதல்லலாம் பயம் இருந்துச்சு. இப்போது அவளே எல்லாத்துலேயும் ட்ரை பண்ணுறா. அவளே ஏற பார்க்குறா. பரவாயில்ல. பார்த்தீங்களா? அப்படியே வந்து தூங்குற மாதிரி அங்கேயே படுத்துட்டு இருக்கிறா. அப்புறம் டயர்ட் ஆனதுக்கப்புறம் 3 பேரும் ஒரு சைடு உட்காந்துட்டோம். அவள் தான் மண்ணில் விளையாடுறா. அவளுக்கு டயர்ட் ஆகல, எங்களுக்கு டயர்ட் ஆச்சு. அதனால் அவள் மண்ணில் விளையாடிட்டு இருக்கா.
நல்லா கூட்டமாக இருக்குது சண்டே ஆனதுனால. கொஞ்ச நேரம் மண்ணில் விளையாடுறதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழ் தப்பாக சொன்னால் மன்னிச்சிருங்க, ஏன்னா நான் மலையாளம். இங்கே கோவையில் தான் சாந்தி பார்க், அங்கே தான் போனோம், அதனால தான் தமிழில் சொல்கிறேன். அப்படியே விளையாடிட்டே இருக்கிறான். நாங்கள் 5 மணிக்கு போனோம், இப்போ 7 மணி ஆயிடுச்சு தான், நைட்டு ஆயிடுச்சு. வீடியோவில் பார்ப்பீங்க. அப்படியே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். டாட்டா காய்ஸ், பாய் பாய்.